ரோமருக்கு எழுத நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்குரிய வேஷத்தை நீங்க போடாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று கண்டுபிடித்து, அதாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதாவது வேறு உருவத்துக்கு மாறுங்கள், வேறு ஒரு நிலைக்கு மாறுங்கள். அல்லேலூயா, சத்தம் வச்சா அல்லேலூயா. கவனிங்க, ஒரு காலத்திலே உலகத்துக்குள்ள இருந்தோம், ஆண்டவரை பற்றி அறியாமல் ரட்சிக்கப்படாமல் ஒரு காலத்தை உலகத்துக்குள் இருந்தோம். உலகத்துக்குள் இருந்தபோது நமக்கு விருப்பமானதை செய்து வந்தோம். நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்தோம், நமக்கு எது தவறுன்னு தோணுதோ அதை செய்யாமல் இருந்தோம். பல மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்து வந்தோம். சில சமயம் மூட நம்பிக்கைகளுக்குள்ளே வாழ்ந்து வந்தோம். இப்பொழுது கவனிங்க, இப்பொழுது நீங்க ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டீர்கள். ஆண்டவருக்குள்ள வந்து விட்டபடினாலே இனி என்ன பண்ண வேணாம்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இனி உலக மக்களோடு சேர்ந்து உலகத்துக்குரிய வேஷத்தை போட்டு கொண்டிருக்காம, உலகத்துக்குரிய வேஷத்தை தரித்து கொண்டிருக்காம, உலக மக்களோடு உலக மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்காம, இனி ஆண்டவருக்குள் வந்த நீங்கள் தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செய்கிறவர்களாய் மாறுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளம் புதிதாகும், நீங்களும் வேறு உருவத்துக்கு, அதாவது மறுரூபமாக்கப்படுவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் பார்க்க போற செய்தி அதுதான். உங்களை குறித்து தேவனுக்கு எந்த ஒரு சித்தம் இருக்கிறது, நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உங்களை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. ஒரு பிளான் அவர் போட்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சு போறதில்ல, உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் நடக்க போன அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. எங்க போய் இருக்க போறீங்க, யாரு கூட இருக்க போறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது, எல்லாம் முழுமையா போட்டு வச்சிருக்காரு அவருடைய பிளான். சித்தம் முழுமையானது, பரிபூர்ணமானது. இந்த சித்தத்தை அறிந்து கொண்டு இதன்படி வாழ்க்கை வாழுங்க. அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஆபிரகாம் தேவ சித்தத்தை கேட்டார். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனதுனால ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறினார். நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு பவுல் கேட்டாரு. சாதாரண போய் கொண்டிருந்த வாழ்க்கை அநேக சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு பெரிய அப்போஸ்தலனாக அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு அந்த சித்தம் அவரை கொண்டு சென்று விட்டது. இன்னைக்கு நான் பிரசங்கிக்க போற தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவ சித்தத்தை அறிவது எப்படி. அல்லேலூயா. என்னை குறித்து தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வது எப்படி. தேவ சித்தத்தை அறிவதற்கு 3 வழிகள் இருக்குது. நான் கவனிக்கிறீங்க எல்லாரும்? என்னை குறித்து ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி செய்யலாமா வேண்டாமா, இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, இதில் இறங்கலாமா வேண்டாமா, இதை பார்க்கலாமா வேண்டாமா என்று நான் அறிந்து கொள்வதற்கு 3 வழிகள் இன்றைக்கு நான் பார்க்க போறோம். தேவ சித்தத்தை அறிவதற்கு 3 முக்கிய வழிகள். கடல்ல ஒரு பெரிய கப்பல் போயிட்டு இருந்துச்சு. பயங்கரமான இருட்டு வேலை, இருட்டு நேரம். கப்பல் போயிட்டு இருக்குது. அந்த கப்பலில் ஒரு பாஸ்டர் போயிட்டு இருக்கிறாரு. அவர் மேலே அந்த கப்பலுடைய மேல் தட்டில் நின்று அந்த கப்பல் போகிறத அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இருட்டு நேரம், நட்சத்திரமெல்லாம் தெரியல அதிகமாக. தூரத்தில் துறைமுகம் ஒன்று வந்துட்டு இருக்குது. இவங்க போய் சேருகிற துறைமுகம் வந்துட்டு இருக்குது. அவர் பார்க்குறாரு, நிறைய லைட்டு தெரியுது, சின்னது பெருசாக ஏராளமாக லைட் எரியுது. இந்த கப்பல் போயிட்டு இருக்குது துறைமுகத்தை நோக்கி. நிறைய கப்பல் ஏற்கனவே நின்று இருக்குது, நிறைய கப்பல்கள் நின்று இருக்குது. இவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, கப்பல் நேராக போகுது, இருட்டாக வேறு இருக்குது, எது எங்கே நிற்குன்னு ஒன்றும் தெரியல, லைட்டு மட்டும் தான் தெரியுது. இந்த கப்பல் நேராக போயிட்டு இருக்குது, ஒரு வேளை போய் வேற கப்பல் இடிச்சுட்டா என்ன ஆகுறது, சரியாக போய் நிற்க வேண்டிய இடத்துல இந்த கப்பல் சரியாக போய் நிற்குமா, எப்படி போகுன்னு தெரியலையேன்னு மேலே நின்று யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்போ ஒரு யோசனை வந்துச்சு, நமக்கு தெரியாது, இந்த கப்பலுடைய கேப்டன் நமக்கு தெரிஞ்சவர் தானே, பழக்கம் ஆனவர் தானே, அவர்கிட்டயே போய் கேட்கலான்னு சொல்லி இறங்கி போனார். அந்த கப்பல் கட்டுப்படுத்துகிற அறைக்குள்ளே போனார்.
அங்கே கப்பல் கேப்டன் நின்று என்ன பண்ணிட்டு இருந்தார், கப்பல் போகிற திசையை பார்த்துட்டு ஏதோ செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த கேப்டனை பார்த்து, சார் உங்களுக்கு ஒரு சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க, என்ன சந்தேகம்? ஒன்றுமில்ல, நிறையா லைட்டு முன்னாடி தெரியுது, இருட்டில் எது எங்கே இருக்குன்னு ஒன்றுமே தெரியல, இத்தனை லைட்டு தெரியுது, கப்பலை சரியாக கொண்டு போய் எங்கேயுமே இடிக்காமல் எப்படி கரெக்டான இடத்துல போய் நிறுத்துவீங்க? அது சந்தேகமாக இருக்குது எனக்கு, எப்படி இது செய்கிறீங்கன்னு கேட்டப்போ அந்த கேப்டன் சொன்னார், ஓ இதுதான் சந்தேகமா, நான் சொல்கிறது கவனிங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி வழியாக முன்னாடி காமிக்கிறாரு. தூரத்தில் பார்த்தீங்களா, இடது பக்கம் பார்த்தீங்களா, ஒரு பெரிய சிகப்பு கலர் லைட் தெரியுதா? ஆமாங்க, தூரத்தில் ஒரு சிகப்பு லைட் தெரியுது. சரி, இப்போ வலது பக்கம் கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள், அங்கே ஒரு சிகப்பு லைட் தெரியுதா? ஆமாம், அங்கேயும் ஒரு பெரிய சிகப்பு லைட் தெரியுது, தனியாக தெரியுது. இப்போ நடுவில் தூரத்தில் ஒரு சின்ன சிகப்பு லைட் தெரியுதா? ஆமாங்க தெரியுது. அந்த மூணையும் கவனிச்சிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன கப்பல் அடி திருப்புறாரு, என்னென்னமோ பண்ணிட்டாரு. பார்த்தா அந்த இருட்டுக்குள்ளே முதல்ல காமிச்ச அந்த இடது பக்கம் காமிச்ச அந்த சிகப்பு விளக்கு அப்படியே நகர்ந்து 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 நடுவில் தூரத்தில் இருந்த அந்த சிகப்பு விளக்குக்கு நேராக வந்துருச்சு. ரெண்டு ஒன்று சேர்ந்து ஒரே லைட்டாக தெரியுது. இப்போ நல்லா கவனிங்கன்னு சொல்லி இன்னும் என்னமோ திருப்புறாரு. திரும்பும்போது இந்த ரெண்டும் அப்படியே ஒன்றா நகர்ந்து போய் இந்த பக்கம் மூணாவதாக ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுல்ல, அந்த லைட்டு ஒன்று சேர்ந்து இப்போ மூணும் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு. மூணும் ஒரே லைட்டாக தெரியுது. மூணு நேராக வந்துருச்சு இல்லைங்க? ஆமாம், நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஒன்றும் இல்லை, அந்த மூணு லைட்டு நேராக சேர்ந்துச்சுல அதுக்கு நேராக கப்பலை செலுத்தினா போதும், அதுதான் பாதுகாப்பான இடம், அங்கே போய் கரெக்டாக கப்பல் நின்றுன்னு சொன்னாராம். இன்னைக்கு அதே அந்த துறைமுகம் போல் வாழ்க்கை பல சமயம் குழப்பமாக இருக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி தெரியுதே, எல்லாரும் ஒரே மாதிரி தெரியுறாங்களே இல்லையா? எல்லாரும் நல்லவனாகவே தெரியுறாங்களே, யார் கெட்டவனே தெரியலையே, எல்லாம் ஒரே மாதிரி பேசுகிறானே. இந்த உலகம் மாயானது, அதான் சொல்கிறேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா வழியும் ஒரே மாதிரி தெரியுது, எடுக்க போகிற எல்லா முடியும் ஒரே மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் குழப்பிட்டு இருக்கலாம். இன்னைக்கு 3 காரியங்களும் நான் சொன்னது போல், அந்த 3 சிகப்பு விளக்குகளும் நேர்கோட்டில் வரும்போது அந்த கப்பல் பாதுகாப்பாக போனது போல், நான் சொல்ல போகிற இந்த 3 காரியங்களும் என்றைக்கு உங்களுக்கு நேர்கோட்டில் வந்து அமையுதோ அதுதான் தேவனுடைய உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். முதலாவதாக கவனிக்கலாம். முதலாவதாக தேவ சித்தம் என்று கண்டுபிடிப்பதற்கு, தேவ சித்தமா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு நாம் கவனிக்க வேண்டிய முதல் விளக்கு, முதல் வெளிச்சம் என்னவென்று பார்த்தால், முதல் வழி என்னவென்று பார்த்தால், வேத வசனத்தோடு நீங்க செய்ய போகிற காரியம் ஒத்து போகிறதா இல்லையா? பொய் சொல்லித்தான் ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அது வேத வசனத்துக்கு விரோதமானது, தேவ சித்தமா இருக்காது. அல்லேலூயா. பாவத்தை செய்துதான் ஒன்று நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக தேவ சித்தமே இல்லவே இல்லை, வேத வசனத்துக்கு விரோதமானது. அல்லேலூயா. பொய் சொல்லணும், பொய் சொல்லித்தான் அது கிடைக்க போகுது. நான் கிறிஸ்தவனை இல்லைங்கன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டாதான் ஒரு நன்மை உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக தேவனுக்கு சித்தமானது இல்லை. பொய் சொல்கிறீங்க, கிறிஸ்தவனுங்கிறத என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தை மறுதளிக்கிறோம். கண்டிப்பாக என்னது இல்லை, அது கண்டிப்பாக தேவ சித்தம் இல்லை. பாவத்தை செஞ்சுதான் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகணும்னு சொன்னால் கன்ஃபார்மாக தெரியும் அது தேவ சித்தம் இல்லை, அது உங்களுக்குரிய வெளிச்சமே கிடையாது, உங்களுக்குரிய வழி இல்லை, உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, விட்டுருங்க போகட்டும். பாவ வழியில் போய் தான் அதை அடையணும்னு சொன்னால் அது வேத வசனத்துக்கு விரோதமானது. ஒருத்தனை வஞ்சித்து தான் அது கிடைக்குன்னு சொன்னால், அடுத்தவனை ஏமாற்றி தான் அது கிடைக்குன்னு சொன்னால் அது என்னது? கண்டிப்பாக வேத வசனத்துக்கு விரோதமானது. இப்போ கவனிக்க வேண்டிய முதல் வெளிச்சம், நீ செய்ய போகிற காரியம் வேத வசனத்தோடு ஒத்து போகுதா? யாரை ஏமாத்தாம, நம்மளால யாரும் பாதிக்கப்படாம, நம்மளால யாரும் கண்ணீர் விடாம, அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய அபகரிக்காம வேத வசனத்தின்படி நீங்க செய்யறது சரியா இருந்தா அதை குறிச்சுக்கங்க. ஓ, இது வேத வசனத்தின்படி தான் இருக்குது. ரெண்டாவது கவனிங்க, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி தேவ சித்தமா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி அந்த காரியத்தை குறித்து உங்கள் உள்ளத்துல எந்த அளவு எப்படிப்பட்ட நிலையை உணர்றீங்க? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு தெளிவான சமாதானம், தேவ சமாதானம் இருக்குதா இல்லையா? குழப்பம் இல்லாம ஆண்ட உள்ளத்தை உணர்த்த செய்யன்னு உள்ளத்தை உணர்த்துறாரா? ஜெபிக்கிற மனிதனுக்கு கண்டிப்பா அந்த உள்ள உணர்வு கண்டிப்பா கிரியை செய்யும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 30:21. நீங்க வலதுபுறமாய் சாயும் போது, இதுன்னு தெரியல, வலதுபுறமாய் ஒரு இதுவா இருக்கலாமான்னு நீங்க வலதுபுறமா சாயும் போது, அல்லது இதா இருக்கலாமா இடதுபுறமாய் சாயும் போது, இது ரெண்டுமே இல்லப்பா, வழி இதுவே என்று
இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அவன் என்ன பண்றான், மனசுக்குள்ள என்னமோ ஏதோ ஒன்று சரியில்லையே, ஏதோ ஒன்று உணர்த்தப்படுதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கங்க, ரெண்டாவது லைட் என்ன பண்ணல, நேருக்கு வரல, போனீங்கன்னா இடிச்சுக்குவீங்க, எங்கேயாவது போய் நின்றுவீங்க. முதல் பார்த்தோம் வேத வசனத்தின்படி இருக்குதா, அது விரோதமாக இல்லைன்னா வேண்டாம். ரெண்டாவது பார்த்தோம் மனசுக்குள்ள உள்ளான சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுவும் வேண்டாம். மூணாவது தேவ சித்தமான தெரிந்து கொள்வதற்கு மூணாவது வழி, சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை கவனிங்க. சூழ்நிலை உங்களுக்கு நேராக சாதகமாய் போய் கொண்டிருக்கிறதா, அது தேவன் நடத்துகிற விதம் என்று புரிந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவருக்கு பேர் இருக்கு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அல்லேலூயா இருக்கா இல்லையா? இன்னொரு பேர் இருக்கு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அவர் பூட்டிட்டா யாரும் திறக்க முடியாது. அவர் திறந்து விட்டார்னா ஒருத்தரும் பூட்ட முடியாது. உங்களுக்குன்னு கதவை திறந்துட்டார்னா உலகம் எதிர்த்து வந்து பூட்ட நினைச்சாலும் பூட்ட முடியவே முடியாது. வேண்டாம் அடைச்சிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் திறக்க முயற்சி பண்ணாதீங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அதே பவுல் ஆசியாவுக்கு போகலான், ஊழியம் செய்யலான்னு, வசனத்தை சொல்லான்னு போகும்பொழுது ஆவியினோ தடை பண்ணினார். அங்கே வாசல் திறக்கலை. மக்கதோனியா தேசத்துக்கு போகிறாரு, அங்கே அநேக மக்கள் ரசிக்கப்படுறாங்க. அங்கே பிலிப்பி பட்டணமே ரசிக்கப்படுகிறது. கவனிக்கணி மூணாவது வழி, கர்த்தர் சித்தமா இல்லையான்னு கவனிக்கணி மூணாவது வெளிச்சம், சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையில கவனிங்க. தேவ சித்தமாக இருந்தால் கதவுகளை எல்லாம் திறப்பார். அனுகூலமான வழிகள்லாம் திறந்து கொண்டே இருக்கும். திறக்கலாம், நின்றுங்க, வேண்டாம். அதையும் மீறி நான் போவேன்னு போனால் என்ன ஆகும்? சத்தமாக சொல்லுங்க, என்ன ஆகும்? அதையும் நான் செஞ்சு தான் ஆவேன், எனக்குன்னு விருப்பம் இதுதான், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, என் வாழ்க்கை நான் தான் முடிவெடுக்குன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்க. நான் முதல்ல சொன்னது மாதிரி உலகத்துக்குரிய வேஷம் அது உலக மனுஷனுக்குரிய சுபாவம். நம்ம அப்படி இல்லை. அல்லேலூயா. நமக்கு பேர் வேற. என்னது? நமக்கு பேர் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரங்க. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம்.